உங்களோட பெயிண்டிங். ஸோ இது என்ன கன்வே பண்ணுது சார்? ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு, ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கு, ஒரு சொசைட்டி மேல ஒரு சின்ன ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னு இப்ப தோணுது. ஆனா 91-92 ஜேஜே ஃபார்ம்ஸ்ல வந்து பேர்ட் வாட்சிங் டூர் கூட்டிட்டு போவாங்க. அப்படிதான் எனக்கு பேர்ட்ஸ் மேல மம்மல்ஸ் மேலெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஸோ என்கிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபி தனியாகவும் இது தனியாகவும் இருந்தது. ஸோ அதை கிளப் பண்ணி நான் கொஞ்சம் வைல்ட் லைஃப் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து இழைத்தலின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இயக்கத்தை துவங்கணும் 99-2000 அது வேற ஒன்றும் இல்லை. கிராஃப்ட் வந்து ஆர்ட் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்கிறது தான். இது முன்னாடியே கிளாசிசம், லியோ கிளாசிசம், கிறிஸ்டியன் ஆர்ட்டு, நிறைய இசம்ஸ் வந்து நமக்கு ரெக்கோக்க பீரியடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு இழைத்தல் என்பது ஒரு கிராஃப்ட் சம்பந்தமான விஷயம். ஆர்ட்டுங்கிறது ஒரு சிந்தனை சம்பந்தமான, சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இழைத்தலின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சின்ன மூமெண்ட் கிரியேட் மூமெண்ட். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். என்னன்னா ஒரு பென்சில் பிடிச்சி டிராயிங் பண்ணுறதை கற்றுக்கணும். அது நம்ம ஒரு கிராஃப்டை கற்றுக்குறோம், பார்க்குற மாதிரி வரைகிறதுக்கு கற்றுக்குறோம். அப்போது அதன் வழியாக நாம் என்ன செய்கிறோம், ஒரு நிறக்கலவையை சேர்க்குறோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காம்போசிஷன் பண்ணுறோம், அப்புறம் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இது மாதிரிலாம் லேயர்ஸ். ஸோ அது வழியாக எந்த விஷயத்த சொல்கிறோங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது அப்ஸ்ட்ராக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 50 வருஷம் கழிச்சு இத்தனை பேரை சந்திக்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் சந்திக்கிறது, அதுவும் படித்த ஸ்கூலில் சந்திக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 1974-75 நாங்கள் எஸ்எஸ்எல்சி, அப்போல்லாம் 11th இங்கே புதுக்கோட்டை ட்ராயிங் ஸ்கூலில், இது டிஎல்சி ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாம் முடித்தோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நிறைய வருஷம் ஓடி போச்சு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோங்கிறதே ரொம்ப பேர். இதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கி இங்கே மீட் பண்ணுறோம். இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட நட்பு தொடரும். எங்களோட இந்த குழு மூலமாக நாங்கள் க்ளீனாக அப்பப்போ ஒரு 4 மாதமோ 6 மாதமோ ஒரு தடவை டிஃப்ரெண்ட் ஏரியாவில், இன்றைக்கி புதுக்கோட்டையில் கூடியிருக்கோம், நிறையா பேர் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அங்கங்கே வேறு டிஃப்ரெண்ட் ஊரில் வந்து ஃபேமிலியோட கூட நாங்கள் கெட் டுகெதர் வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது என்னன்னா, ஒரு நாள் சந்திப்பாக இருந்தாலும் இது எங்களுக்கு மிக மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இது மென்மேலும் தொடரணும், எல்லாத்தையும் இந்த ஒரு அன்பும் இதுவும் தொடரணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 50 வருஷம் கழிச்சு இப்போ அந்த ஆக்சுவலாக நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த ஒரு இளமை பருவத்தில் உள்ள ஃபீலிங் வந்துருச்சு எங்களுக்கு. அதுதான் இதில் சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நாங்கள் இருந்த கிளாஸு, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எங்களை ப்ளஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு பொழுதை வந்து எங்களால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். மலர் நினைவுகள்ங்கிறத விட ஒரு இளமையாக்கினார் மாதிரி எல்லாருமே வந்து மலர் நினைவுகளோட மீண்டு போறதுங்கிறது மிக சந்தோஷமான நிகழ்வு. அதனால எல்லாருக்கும் இதை அமைத்து கொடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும். உங்களே வரைஞ்சிருக்கேன் சொல்லிட்டு இதை காட்டணுன்னே பார்த்துட்டே மாப்பிள்ளை இது கொடுத்துட்றா அப்படின்ட்டாரு. இது வரைப்போ எனக்கு 14 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்தது. நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழ்க்கை நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன். தில்லா நம்ம வாழ்ந்த மன்னவனம் தாண்டி டான்ஸ் ஆடிருக்கேன். எந்த படம் தேவையில்லை, இந்த படம் தான் நம்ம எந்த தலைமாட்டில் படம். ஒரு பென்சில் பிடிச்சி டிராயிங் பண்ணுறதை கற்றுக்கணும். அது நம்ம ஒரு கிராஃப்டை கற்றுக்குறோம், பார்க்குற மாதிரி வரைகிறதுக்கு கற்றுக்குறோம். அண்ணா இங்கே வா, இங்கே பாரு, நல்லா பண்ணுவேன். இந்த கண்ணு இல்லை தானே, இந்த பாரு, இப்படி போடு, இப்படி பண்ணு, இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வை, இந்த இடத்துல இந்த டாட் வை அப்படின்னு அதோட நுணுக்கங்களை மட்டும்தான் சொல்லுவார் தவிர நம்மகிட்ட ஒரு குறைகளை சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நாங்கள் இருந்த கிளாஸு, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எங்களை ப்ளஸ் பண்ணாங்க.
ஒரு நாள் சந்திப்பாக இருந்தாலும் இது எங்களுக்கு மிக மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் வந்து 1965 பேட்ச், அதாவது 1959 65 வரைக்கும் நான் ஓவியங்கள் படித்தேன். நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு. மாடர்ன் ஆர்ட் டாப்புக்கு வந்துடுச்சு. அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாளர் நான் ஒருத்தன் தான். எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார். ஜிடி பாலாஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சதுக்கு ஒரே ஆள் இவர் தான். இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள். எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது, டாய்லெட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அப்படி ஊரில் வந்து பிறந்து 15 பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒருத்தர் எஸ்எல்சி பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் 1957 ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன். மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து ஓவியக் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன்ராஜ் ஒரு வருஷம் அப்ரண்டிஸாக இருந்தேன். அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் 1-2 காட்டுறேன். இது வரைப்போ எனக்கு 14 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம்னு பத்திக்கு வந்துருச்சாங்க. அது பேசும் படம் குண்டூசின்னு வந்துட்டு. அதை பார்த்து இது 1957 நான் யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம். படம்லாம் நல்லா வரைவியாமல் அப்படின்னாரு. உங்களே வரைஞ்சிருக்கேன் நான் சொல்லிட்டு இதை காட்டினோன்னே பார்த்துட்டே மாப்பிள்ளை இது கொடுத்துறா அப்படின்ட்டாரு. ஒரிஜினல் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு படக்காக சொல்லிட்டு சொல்லி நம்ப மாட்டேங்க. சூர்யா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி 80வது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஒரிஜினல் படம் ஜெமிகாசன் வீட்டில் மாட்டு தொழுவா, மாட்டு அந்த கட்டிலில் வந்து ஜீசஸ் இருக்கிறா, பக்கத்தில் மேரி உட்காந்துருக்கா, கீழே ஜோசப்பு ஆட்டில் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு கிளாஸுக்கு போயிட்டு சாயங்காலம் உட்காந்து ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் தான். வாட்டர் ப்ரூஃப் அது வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போய் திரும்ப கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓவியம். சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ள நம்ம இறந்துட்டாங்க. என்னோடனே சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு. மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன். இப்படி காஃபின்னு கூட அந்த அம்மா படம் வந்துச்சு. அப்படியே உருவான்னு பார்த்தேன். அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்து அங்கே போனேன். அங்கே ஒரு குத்துவிளக்கை வச்சுருந்தது. பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அது இந்த படம். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழ்ந்த நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன். தில்லா நம்ம வாழ்ந்த மன்னவனம் தாண்டி டான்ஸ் ஆடிருக்கேன். எந்த படம் தேவையில்லை படத்தை வச்சு பக்கத்தில் குத்துவிளக்கேற்றி வைக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம இறந்த தலைப்பாட்டு படம். ஸோ 96 பேட்சோட ரீயூனியன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 96 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 2025 நாங்கள் எல்லாமே கேதர் ஆகி ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ எல்லோரும் எக்ஸிபிஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். இப்போ எங்ககிட்ட பொருளாதாரம் கம்மியாக இருந்ததில் காசெல்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது இன்றைக்கி நாங்கள் உழைச்சி நாங்கள் எழுதுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு 6 வருஷமாக நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணுறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மீட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து நைட் ஃபுல்லாக ஒரு ஸ்டே பண்ணி நாங்கள் பேசுகிறதெல்லாம் தாண்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம மக்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயம். அது ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ அமேச்சராக இருந்ததுக்கும் இப்போ மெச்சூர்டாகி இத்தனை வருஷம் கழித்து இந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபீல் ஆகுது? எங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. குறிப்பாக எனக்குலாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ வரைஞ்சதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வரைகிறதுக்கான நேரங்கள் ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆர்ட் டைரக்ஷன்றது வந்து ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஒர்க் மாதிரி ரெகுலராக ஓடிட்டே இருக்கும். அது பெரிய பெரிய படங்கள் பண்ணுறப்போ நிறைய நேரங்கள்லாம் இருக்காது. அப்போ இந்த கோவிட் டைமில் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு இருந்தப்போ நான் எல்லா காலேஜ்லையும் படித்தவங்க இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் எங்கள் காலேஜில் படித்தவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் 96 முடிச்சோம். இதுவரை ஒரு 50 பேர் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் நாங்கள் இருக்கோம். அந்த 50 பேர் ரெகுலராக பேசிப்போம். யாராவது ஒரு 10 பேர் குரூப்பில் டெய்லி ஏதாவது மெசேஜ் போட்டு பேசுகிறப்போ அப்போ கோவிட் டைமில் பேசுகிறப்போ எனக்கு விஜயபந்தத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் எங்கள் குரூப்பில். அவர் வந்து எனக்கு கால் பண்ணி, மச்சான் நீ தான் நல்லா ஸ்கெச் பண்ணுவில்ல, இந்த டைமில் நீ வரையறதே இல்லை, வரைஞ்சி ரொம்ப நாள் வச்சுருக்க காலேஜ். ஏன்னா எனக்கு அவனுக்கு எப்பவுமே காம்படிஷன் இருக்கும் கிளாஸில்.
சரி நீ வரையல ஏன் வரைய மாட்டேற அப்படின்னா இப்போ இல்லைனா ரொம்ப நல்லா சரி நீ வரைஞ்சி பாரு நல்லா வரும் பாருங்க அதெல்லாம் போகாது வரைய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் வரைய ஆரம்பிச்சா எனக்கு நல்லா வரைய வருது, ஏன்னா நான் மறக்கல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு 300 படங்கிட்ட வரைஞ்சேன். அதில் கிட்டத்தட்ட ரஜினி சார் மட்டும் ஒரு 55 படம் 60 படம் வரைஞ்சேன். ரஜினி சார் ஒரு கிஃப்ட் கொடுத்த சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி, அதாவது நான் சாரோட ஃபேன் பயங்கரமாக அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவர் என் கண்ணத்தை ஒரு 3 வாட்டி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா ஒரே ஃபோட்டோட ஒரு 60 படம் அவர் வீட்டில் அவரோட ஹாலில் மாட்டியிருக்காரு. ஸோ அந்த ஒரு படம் வந்து அவருக்கு என்ன ரொம்ப தெரிய வச்சிருச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து நிகழ்த்தின டைம் அதுதான். ரொம்ப ஷாக்கிங் என்னன்னாக்கா, எங்கள் பேட்சில் இப்போ 35 பேர் 38 பேர் வச்சிருக்கோம். இதில் ஒரு 15 பேர் நல்லா வரைவாங்க. அவங்க வந்து பெயிண்டிங் மட்டும் தான் அவங்க ஜாப். அந்த மாதிரி பெயிண்டிங் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுறோம். மீதி எல்லாமே அனிமேட்டர் வெவ்வேறு தொழில் பண்ண ஆர்ட் டைரக்ஷன். மீதி ஒரு 20-25 பேருக்கு இது வந்து டச்சே கிடையாது. ரொம்ப சர்ப்ரைஸ் ஷாக் என்னன்னா, எல்லாருமே நான் கூட நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் சொன்னார், ஐயோ நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு அப்போ பண்ணப்போ ஒரு பயம் இருந்திருக்கும் பண்ணுறதுக்கு. மேபி காசு இல்லையா இல்லை வரையறதுக்கு பயம் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பட் இப்போ எல்லாருமே கொஞ்சம் நல்லா மெச்சூர்டாக இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு நல்ல மெச்சூர்டாக ஒரு பெயிண்டிங் வந்துருக்கு. ஸோ பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் நல்லா இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வெளியில் வரைகிறவங்களும் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வரைகிறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, பென்சிலில் ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரப்பரே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் தமிழ்நாடு காலேஜோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்டூடெண்ட்டோட பவர் கெத்து நான் நினைக்கிறேன் எல்லாருமே. நான் 94 ஐ திங்க் 94 93 நான் பாம்பே காலேஜ் அங்கே ட்ராவல் டூர் போயிருந்தப்போ அவங்க தான் எரேசர் ரப்பர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாம் நினைப்போம். நம்ம வந்து கெத்து எங்களுக்கு அதுதான், நாங்கள் ரப்பரே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதில் மெஷர்மெண்ட் எப்படின்னா மிஷன் தான். அந்த கிராஃப் எல்லாமே கண்ணில் போகிற மெஷர்மெண்ட் தான். கண்ணிலே இந்த கண் இங்கே இருக்குது, இந்த கண் இதுக்கு நேராக இது இருக்கணும், இந்த ஐபாலுக்கு நேராக இது இருக்கணும், இதுக்கு நேராக இது இருக்கணும், இதுக்கு நேராக இது இருக்கணும், அப்படி ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு அப்படி தான் வரையணும் தவிர ஸ்கேல் போட்டு பண்ணுறது. நீங்கள் அப்படி ரசித்து ஒரு ஃபஸ்ட்டு வரைஞ்ச போர்ட்ரேட் எது? ரஜினி சார். சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி எனக்கு வரைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது அவர் முகத்தை வரையணும் தான். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வரைய தெரியுன்றதே அவர் முகத்தை வரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம். அப்புறம் தான் நிறைய வரைஞ்சிங்க. என் லைஃப்லேயே அதிகமான முகம் யார் முகம் வரைஞ்சுன்னா அவர் முகம். ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை வயசானவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வரையணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ட்ரீமாக இருக்கும், ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்டம் பண்ணியிருக்கிறீங்களா? நம்ம வரைகிறது ரொம்ப கஷ்டம். வந்து ஸ்கெட்சில் வந்து ஏன்னா நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு 70-80 ஏஜ்க்கு இருக்கிற இந்த கூட்டு கம்பல் போட்டு பாட்டிங்க இருப்பாங்களா, அவங்க ஃபேஸ்லாம் நிறைய கட்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப டஃப். அது மாதிரி நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களோட ஆர்ட்டை பார்த்து ரொம்ப வியந்து, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ரஜினி சார் வந்து பாராட்டி ஒரு ஃப்ரேமே வச்சுருக்காங்க அவங்க வீட்டிலன்ட்டு. இதை தவிர வேறு யாராவது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? உங்கள் நெய்பரிங்காக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இந்த போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உன்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, நான் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ரஜினி சாரில் நான் போய் கொடுத்தேன். விஜய் சார் வந்து அவர் ஒரு நாள் என்ன கேட்டார், நீங்கள் ஒரு படம் வரைஞ்சிங்க, எனக்கு பிடிச்சிருந்து தரீங்களா, நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு. அது பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் அவரோட பர்த்டேக்காக ட்விட்டரில் போட்டதை அவர் பார்த்து என்னை கேட்டார். அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸில் மாட்டிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன். நான் மாட்டிட்டேன், என் சேர் நேராக வச்சு நான் டெய்லி பார்க்குற மாதிரி மாட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. சார், இப்போ உங்களோட எக்ஸிபிஷனுக்கு வந்து உங்களோட சூப்பர் சீனியர் வந்து சிவகுமார் சார் வந்து வந்திருந்தார். ஸோ அவரோட தருணங்களில் வந்து எப்படி இருந்துச்சு? அவர் என்ன சொன்னார், எதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணார்? நான் சிவகுமார் சார் பர்சனலாக வீட்டில் நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். சூர்யா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சூர்யாவோட பிகினிங் டைம்ஸ்லாம் நான் அடிக்கடி வீட்டுக்கு போகிறப்ப பார்த்துருக்கேன். அப்போ நிறைய அவர் என்கிட்ட பேசியிருக்காரு. நிறைய இப்போ ஒரு புக்ஸ் கொடுத்தாருங்க எனக்கு, அதில் இருக்க எல்லா பெயிண்டிங்ஸும் எனக்கு காமிச்சிருக்கேன், எல்லா கதையும் எனக்கு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு சைக்கிளில் போனது, கும்பகோணம் போனது, அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, எங்கெல்லாம் போனார் எல்லாமே நிறைய, அதான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவார். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து அது அவருக்கு மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் ஒரு ஜூனியரை பார்த்துக்கூட ஒரு சீனியரை பார்த்து இதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அது மாதிரி அவர் நிறைய என்னோட பேசியிருக்காரு, என்கிட்ட நிறைய சொல்லுவார். இப்போ அவர் வந்து சொன்னதுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ஒரு பேட்சில் 35 பேர் ஒன்றா சேர்ந்து 25 வருஷம் கழித்து ஒரு ஷோ வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் எல்லாரோட பெயிண்டிங்குமே ஒரு ஸ்டைலில் வேறு வேறு ஸ்டைலில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக என்ன பெயிண்டிங்கை பற்றி சொன்னது தெரியும் சார். அதே மாதிரி இப்போ
நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நிறைய எம்போசிங்கான இது இருக்குது, மோல்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக இந்த ஸ்டைல் நான் அட்டம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் தான் சொன்னேன், ரொம்ப வருஷமாச்சு அந்த பெயிண்டிங்கே பண்ணி. நான் இப்போ தான் ஆக்சுவலி நான் இப்போ இந்த பெயிண்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறைய பெயிண்டிங் பண்ண ஆசை வருது, நிறைய பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலி இப்போ என்னோட பெயிண்டிங்லேயே என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ நான் வந்து ஃபிலிமில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறேன். ஸோ அதனால் என்னோட செட்ஸை தான் நான் வரைஞ்சிருக்கேன். என் செட்ஸை அப்ஸ்ட்ரக்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோ நான் போட்ட அந்த காவாலா சாங் செட்டு, அப்புறம் அரபிக் குத்து சாங்கு, அப்புறம் கண்ணம்மா செல்லம்மா சாங்கு, அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சோட ரெட் கார்பெட்டு, இதெல்லாம் தான் நான் வரைஞ்சி வச்சிருப்பேன். அதெல்லாம் என் பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்கேன். அது என்னென்னா என்னோட செட்ஸ், நான் போட்ட செட்ஸை நான் வரைஞ்சிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப எதுவும் க்ரியேட்லாம் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்றதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது என்ன பண்ண வச்சுருக்கோம். ஸோ என்னோட செட்டையே நான் வரைஞ்சி வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ஸ்ட்ராக்டில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தை. நம்ம படங்கள்லாம் பார்ப்போம். படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த படத்தில் வந்து ஒரு மாஸ்டர் டீச்சர் இருப்பார். அந்த டீச்சரை ஹோல் ஸ்கூலுக்கே காலேஜுக்கே பிடிக்கும். இப்போல்லாம் ஒரு டீச்சர் இருப்பார். நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து ஒரு சில ஒரு 30 பேர் படிக்கணும்னா ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும், 20 பேருக்கு பிடிக்காது. பட் அவர் இருந்த டைமில் எங்கள் காலேஜில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மாஸ்டர். இப்போ கூட வந்து 91 நாங்கள் ஜாயின் பண்ணப்போ எங்களை வரைஞ்ச போர்ட்ரேட்ஸை இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்னை இப்போ கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போய் வாங்கணும். ஸ்ட்ரோக் போடுறதா இருக்கட்டும், இல்லை கர்வ் வரைகிறதுக்கா இருக்கட்டும், உங்கள் மாஸ்டர் வந்து ஏதாவது ஒன்று மெனக்கெட்டிருப்பாரு. ஏன் இது ஒழுங்காகவே பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குது? அவர் எல்லாருக்கும் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, ஏன் ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்ணா இங்கே வா, இங்கே பாரு, நல்லா பண்ணுவேன். இந்த கண்ணு இல்லை தானே, இந்த பாரு இப்படி போடு, இப்படி பண்ணு, இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வை, இந்த இடத்துல இந்த டாட் வை அப்படின்னு அதோட நுணுக்கங்களை மட்டும்தான் சொல்லுவார் தவிர நம்மகிட்ட ஒரு குறைகளை சொல்லவே மாட்டேன். எங்கள் எல்லாருக்கும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே ஏன் பிடிக்கும், சீனியர் ஜூனியர் எல்லாருக்குமே அவர் இருந்த டைமில் இருந்த எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட். ஒரு குழந்தைக்கு இந்த சாப்பாடு சாப்பிடலாம், அம்மா குழந்தைக்கு சாதம் ஊட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். அது நம்மக்கிட்ட இருக்கிற குறையே சொல்ல மாட்டோம். அதோட ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லி நமக்கு ஃபீட் பண்ணி மெருகேற்றி. எனக்குலாம் முதல் டைம் வாட்டர் கலர் பண்ணுறப்ப வாட்டர் கலர்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து சும்மா ரஜினி சார் முகத்தை வரைஞ்சிட்டு உள்ளே வந்தேன். சார்கோல்னு சொன்னப்போ நான் அடுப்பு கறி எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோதான் எனக்கு அந்த மெட்டீரியல் பற்றி தெரியும். பட் நான் ஃபஸ்ட் டைம் வாட்டர் கலர்னு போகிறப்போ நீ நல்லா வரைய வா சூப்பர், இவ்வளோ தான்டா சொன்ன இங்கே பாரு, இந்த கலர் இங்கே பையன், இப்படி பையன், இப்படி பண்ண, சூப்பராக பண்ணுறியா, சூப்பராக, இப்படி சொல்லி தான் எங்கள் எல்லாரையுமே மெருகேற்றுவார். வணக்கம். 1975ஆம் ஆண்டு நாங்கள் அருள்மிகு பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து SLC மாணவர்களாக தேர்வானோம். இன்று 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின் நாங்கள் அனைவரும் அந்த பள்ளிக்கு சென்று பார்த்து மகிழ்ந்தோம். அதில் முக்கியமான கருத்து என்னவெனில், அத்தனை அழகான விஸ்தாரமான ஒரு வளாகமாக ஒரு அரசு பள்ளி செயல்பட்டு கொண்டிருந்தது, அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது. அதையும் தாண்டி எங்களது பேட்ச் தான் ஆங்கில வழி கல்வி முறையை பயில்விக்கும் முதல் பேட்சாகவும் இருந்திருக்கிறோம் ஒரு அரசு பள்ளியில். அத்தனை சிறப்புமிக்க தமிழ்நாட்டில், தமிழக கல்வித்துறையில் இன்று ஏனோ தனியார் கல்விமயமாக்கப்பட்ட பின் பொந்தும் குழியுமாக இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை வைத்துக்கொண்டு நம் மாணாக்கர்களுக்கு வேண்டிய விஸ்தாரமான வசதிகள் இல்லாமல் செயல்படுவதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தினை அளித்தது. ஏனென்றால் மாணாக்கர்கள் அவர்கள் வளரும் பருவத்தில் ஓடி விளையாடி நல்ல காற்றினை சுவாசித்து இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால்தான் அவர்களது கல்வி அறிவும் மன அறிவும் சிறப்பாக வளரும். இவ்வழியில் நாம் இதனை முயற்சிக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற கவலை எனக்கு உண்டு. ஆகையால் சமீபத்தில் என் எக்ஸ் வலைதளத்தில் இதை பற்றின ஒரு பதிவினை நம் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளேன். என்னோட வேண்டுதல் என்னவென்றால் அரசாங்கத்திடம், தமிழக அரசாங்கத்திடம் விரைவில் இது போன்ற வளாகங்கள் உள்ள அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து ஸ்மார்ட் கல்விக்கூடங்களாக அறிவித்து இதில்
எல்லோரும் படிப்பதற்காக ஆசைப்பட வேண்டும். பிரைவேட் ஸ்கூல் படிப்பதை காட்டிலும் இது போன்ற அரசு கல்விக்கூடத்தில் இவ்வளவு பெரிய வளாக சிறப்பு இருக்கும் இடத்தில் குழந்தை பருவத்தில் படிப்பது என்பது மிக சிறப்பானது. இதனை என்னுடைய தாழ்மையான வேண்டுதலாக இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டிஇஎல்சி பள்ளியில் நான் சேர்ந்து படித்தது போல பல மாணவர்கள் அரசு பிரகதாம்பாள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த மாணாக்கர்களை எல்லாம் அந்த நண்பர்களாக டிஇஎல்சி பள்ளியில் படித்தாலும் சரி, பிரகதாம்பாள் பள்ளியில் படித்தாலும் சரி, நமது படிப்பு அந்த வயது ஒத்த ஒரே வயதில் நாங்கள் ஆரம்ப நிலை பள்ளியில் படித்து உயர்நிலை கல்விக்காக பிரிந்தாலும் இன்று ஒன்று கூடியுள்ளோம். அந்த ரீயூனியன் மீட்டிங் மிகச்சிறப்பாக அமைந்ததுக்கு காரணம் எங்களுடன் பயின்ற மாணவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும். இத்தனை வருடங்கள் கழித்து 50 வருடங்களை கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பேரவாவில் ஒன்று கூடினோம். எந்த ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் காலையில் கூடிய நாங்கள் இரவு பிரிய மனமில்லாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டோம். நாங்கள் எங்களை மட்டும் பாராட்டி கொள்ளவில்லை, அவரவர் படித்த பள்ளிக்கூடங்களை அவரவர்கள் குழுவாக சென்று அங்கு எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் படித்த பள்ளியில் வகுப்பறையில் உட்கார்ந்து நாங்கள் உட்கார்ந்த இடத்திலே நாங்கள் திரும்பவும் இந்த 66 வயதில் உட்காரக்கூடிய வாய்ப்பை நினைத்து பெருமகிழ்ச்சி கொண்டோம். இந்த நிகழ்வு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு ஒவ்வொரு நண்பரும் ஒரு 5 வயது 10 வயது எங்களுக்கு குறைந்தது போன்ற ஒரு புத்துணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து 50 வருடங்கள் இல்லை, 60 வருடங்கள் 70 வருடங்கள் நாங்கள் அதை கொண்டாடுவோம். இந்த நிகழ்வு மற்ற மாணவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். படித்த பள்ளியை மறக்கக்கூடாது, சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை மறக்கக்கூடாது, நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துக்காக தான் இந்த ரீயூனியன் நடந்தது. சிறப்பான நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நான் சேதுமாதவன், திருச்சியில் வசிக்கிறேன். கடந்த ஜூலை 5ஆம் தேதி புதுக்கோட்டை டிஇஎல்சி பள்ளியிலிருந்து 1975ஆம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி தேர்வு பெற்ற மாணவர்களும், ஸ்ரீ பிரகதம்பாள் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து எஸ்எஸ்எல்சி தேர்வு பெற்ற மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கொண்டாடிய பொன் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான விதை 3 ஆண்டுகளுக்கு முன்பே விதைக்கப்பட்டது. ஒரு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இது போன்ற ஒரு நிகழ்ச்சி, பொன்விழா ஆண்டு செய்தியை தினசரியில் படித்ததை சொன்னார். அதற்கு பிறகு எங்கள் குழுவில் இதை பற்றி மிகவும் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தோம். நாட்கள் செல்ல செல்ல இதை எவ்வாறு செய்வது, எத்தனை பேர் வருவார்கள், என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் வசிக்கும் நமது நண்பர்கள் தங்களுடைய அயராத உழைப்பினாலும் மிகுந்த தங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த முயற்சிக்காக செலவழித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகின்றன. அவர்கள் மூலமாக இந்தியா முழுவதும் வசிக்கும் எங்களுடைய பழைய பள்ளி நண்பர்களின் தொலைபேசி எண்கள், அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்களுடைய தொலைபேசி எண்கள் பெறப்பட்டன. பிறகு இதற்கு என்று வாட்ஸ்அப்பில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவின் மூலம் மற்ற நண்பர்கள், இதில் சேராமல் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தகவல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தோம். இவ்வாறு சேகரித்த முயற்சி ஜூலை 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 65 நபர்களுக்கு மேல் இந்த விழாவில் பங்கு பெற்று சிறப்பித்தனர். இது மிகவும் ஒரு உன்னதமான நிகழ்வாகும். நாம் எங்களுடைய குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களும் எங்களுடைய பள்ளி காலத்திற்கே சென்று சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று அவர்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து
அவர்களுக்கு பாடம் போதித்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் முத்தாய்ப்பாய் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய கவலைகளையும் உடல் ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்களையும் மறந்து எல்லா நண்பர்களும் சந்தோஷமாக நாள் முழுவதும் இருந்து இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று முடிவுரையில் கூறியது மிகவும் மனதை நெகிழ வைத்தது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்ற அவாவுடன் என்னுடைய இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் சிவகுமார். நான் புதுக்கோட்டை குலபதி பாலையா பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையிலும், டிஇஎல்சி உயர்நிலைப் பள்ளியில் 9, 10, 11ஆம் வகுப்புகளும், ராஜாஸ் கல்லூரியில் பியூசி பிஎஸ்சி வகுப்புகளும் படித்தேன். 1975ஆம் வருடம் டிஇஎல்சி பள்ளியில் இருந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்தேன். கடந்த 35 வருடங்களாக அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் வசித்து வருகிறேன். கடந்த ஜூலை 5ஆம் தேதி 1975இல் டிஇஎல்சி மற்றும் பிரகதாம்பாள் பள்ளிகளில் இருந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்த மாணவர்கள் இணைந்து 50 வருடங்களின் நிறைவை கொண்டாடினோம். புதுக்கோட்டையில் இருக்கும் நண்பர்களுடன் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நண்பர்கள் இணைந்தார்கள். சுமாராக 75 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். பலரை நான் 50 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. டிஇஎல்சி பள்ளிக்கு சென்று தற்போதைய தலைமை ஆசிரியரை சந்தித்தோம். நாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்று பழைய நினைவுகளை பேசி கழித்தோம். முன்னாள் ஆசிரியர்கள் சுந்தரேசன் சார், மோகன்தாஸ் சார் ஆகியோரையும் சந்திக்க வாய்ப்பு கிட்டியது. 3 வருடங்களுக்கு மேல் திட்டமிட்டு வாட்ஸ்ஆப்பில் அனைத்து நண்பர்களையும் இணைத்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க பலரும் கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வெறும் கொண்டாட்டத்தோடு நிற்காமல் நாங்கள் படித்த பள்ளியும் எங்களை வளர்த்தெடுத்த புதுக்கோட்டை சமூகமும் மேம்பட நாங்கள் எப்படி உதவலாம் என்று கலந்து ஆலோசித்து வருகிறோம். விரைவில் எங்களாலான உதவிகளை செயல்படுத்துவோம். என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அளிக்க வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.